Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. 31வது தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் பேசியது என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கோவளத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்னென்ன விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தென் மாநிலங்களுக்கு ஒருங்கிணைந்த பொருளாதார மண்டலம் உருவாக்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க நாம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முதலமைச்சருடைய பேச்சின் முக்கிய அம்சங்கள் என்ன என்பது குறித்த கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. காவிரி விவகாரம் சரி, முல்லை பெரியாறு விவகாரம் சரி, பக்கத்தில் அண்டை மாநில முதலமைச்சர்கள் அருகிலே வைத்துக் கொண்டு ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அதே போல நீட் விலக்கு தொடர்பான கோரிக்கையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட நேரடியாகவே மாநில உரிமை தொடர்பான விவகாரங்கள் குறித்தும் முதலமைச்சர் கோரிக்கையை விடுத்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய இந்த முதலமைச்சருடைய பேச்சில் கவனம் பெறக்கூடிய அம்சங்கள் என்னென்ன? ஷாம், வணக்கம். இன்றைய முதலமைச்சருடைய இந்த தென் மாநில முதலமைச்சருடைய கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா முன்னிலையே ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்திருக்கிறார். தென் மாநிலங்கள் இணைந்து இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 30% அதிகமான தங்களுடைய பங்களிப்பை அளிப்பதாக முதலமைச்சர் தெரிவிப்பதன் மூலம் தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எந்த வகையில் உதவுகின்றன என்பதை தெளிவாக முதலமைச்சர் அவர்களே கூறியிருக்கிறார். மேலும் இது இன்று நேற்று நடந்ததல்ல. நாட்டினுடைய சிறுதொழில் வணிகத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது. அதே போல கர்நாடகா, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவு ஊழியர்கள் கிடைப்பதன் காரணமாக நிறைய தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக சீரான போக்குவரத்து, அதே போல எளிதாக கிடைக்கக்கூடிய நீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகளின் அடிப்படையில் தான் ஒரு தொழிற்சாலை இயங்குகின்றன. எனவே அனைத்து நேரங்களிலும் மின்சாரம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி தொடர்ச்சியாக தொழிற்சாலைகள் இயங்கி வரும் நிலையில் இதன் மூலமாக தென் மாநிலங்கள் மட்டும் 30% அதிகமான பங்களிப்பை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வழங்கி வருவதாக முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார். இது நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களாக இருக்கிறது என்பதையும் முதலமைச்சர்கள் தெளிவுபட கூறியிருக்கிறார். மேலும் இந்த போதைப் பொருள் தடுப்பு என்பது ஏதோ ஒரு மாநிலத்துடைய பிரச்சனை இல்லை, ஒட்டுமொத்த எல்லை மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்திற்கு போதைப் பொருட்கள் எளிதாக வரக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. எனவே நாம் அதை ஒன்று சேர்ந்து தடுக்க வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழ்நாடு மட்டும் இந்த முயற்சிக்கு ஒத்துழைத்தால் கூடாது, எல்லையில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த கூட்டு முயற்சிக்கு போதை ஒழிப்பு இந்த கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அனைத்து காவலர்களும் சேர்ந்து இதற்கு ஒரு தனி அணியாக நின்று செயல்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் ஆன்லைன் விற்பனை, சட்ட விரோத விநியோகம், அதே போல மாநிலங்களுக்கு இடையிலான இந்த கடத்தல் மூலம் போதைப் பொருட்கள் இளைஞர்களை சென்றடைவது மிகுந்த கவலைக்குரியதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் மாநிலங்கள் ஒருங்கிணைந்து உளவு தகவல்களை பகிர்ந்து கொண்டு போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் மாநிலங்களுக்கு உள்ளேயான அந்த காவல்துறையினுடைய ஒத்துழைப்பு தான் இத்தகைய அந்த போதை ஒழிப்புக்கு ஒரு முக்கியமான முன்னெடுப்பாக இருக்க முடியும் என்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை முதலமைச்சர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இளைஞர்கள் பெரிய அளவுக்கு இந்த போதை ஒழிப்பில் மிகப்பெரிய பங்களிக்க வேண்டும் என்றும் இளைஞர்கள் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் போதை சிலர் அடிமையாகி இருப்பதற்கு அடிப்படை காரணமே ஒருவர் தொடர்பு கொண்டு இத்தகைய முயற்சியில் ஈடுபடுவதுதான். மேலும் தொடர்ச்சியாக இத்தகைய நடவடிக்கையை மாநிலங்கள் ஒன்றிணைந்து முறியடிக்க வேண்டும் என்றும் தற்போது முதலமைச்சர்கள் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever.